ஊர்லேருந்து வந்தப்போ இந்த மாதிரி மினியேச்சர் செட் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதிலேயே வந்து ஒரிஜினலாக சமைக்கிற மாதிரி இரும்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. முதல் தடவை சமைக்கும் போது அவங்களாவே சமைச்சிக்கிட்டாங்க. 2வது வாட்டி வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 2வது தடவை வந்து ஆலு பரோட்டா செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிழங்குலாம் அவிக்கிறதுக்கு இதில் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து கிழங்குலாம் அவிச்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி வெங்காயமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ மாவுலாம் அவங்களே பிணைஞ்சிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வேலை மட்டும் பார்த்து கொடுத்தேன், மற்றதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி ஸ்டஃபிங் எல்லாம் அழகாக வச்சு உருட்டி எடுத்துட்டாங்க. எப்பயுமே மெழுகுவத்தி நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து சின்னதாக வாங்கினால சூடு வந்து பத்தலை. ஸோ 3 மெழுகுவத்தி வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் வேலை பார்த்து சுடுறதை பார்த்துட்டு எனக்குமே ஆசை வந்துருச்சு. சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து நானும் சின்ன பிள்ளையாக மாறிட்டேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது மாதிரி தான் கூட்டாஞ்சோறு வந்து சேர்ந்து ஆக்குவோம். அவங்கவுங்க வீட்டிலேருந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு மொத்தமாக ஆக்கி சாப்பிடுவோம். உங்கள் சைல்டுஹுட்டில் இந்த மாதிரி எதுவும் மெமரி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாரலுமே அடிச்சிட்டு இருந்துச்சா, இதுக்கு மேலே வந்து நீங்கள் சுட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானே பெரிய அடுப்பில் சுட சொல்லிட்டேன். ஸோ மிச்சம் இருந்த எல்லாத்தையுமே கேஸ் அடுப்பில் சுட்டு எடுத்துட்டோம். அப்பப்போ பிள்ளைங்களோட சேர்ந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.